சுகமே சூழ்க. இந்த ஜாதகத்துல, ஜோதிடத்துல இந்த அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட்லாம் கிடையாது. ஒரு ஜாதகருக்கு உறவுகள் அவருக்கு என்னவா இருக்காங்க, என்ன மாதிரியான தாக்கத்த குடுக்குறாங்க, அவங்க என்ன மாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப பட்டவர்த்தனமா நமக்கு காட்டிக் குடுத்துரும். ஒரு சில ஜாதகர்களுக்கு அப்பாவுக்கும் அவருக்குமான உறவு ரொம்ப சிக்கலாவே இருக்கும். ஒரு சில ஜாதகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தான் அவங்களுக்கு அதிக மன உளைச்சல குடுப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகர் அவங்க அம்மா மீது பயங்கர பிரியமா இருப்பாரு. அவங்க அம்மாவுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருப்பாரு. அவங்க அம்மா சொன்ன உடனே எல்லா வேலையும் விட்டு வரக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பாரு. ஆனா, அந்த தாயார அவரால எந்த காலத்திலும் திருப்திப்படுத்தவே முடியாது. அந்த தாயார் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் குடுக்கக்கூடிய ஒரு நபராவே இருப்பாங்க. அப்போ நம்ம ஜோதிடத்த ஒழுங்கா கத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்த பார்த்த உடனே, அந்த தாயார் இந்த பையனுக்கோ, இல்ல இந்த பொண்ணுக்கோ, அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல குடுக்குறாங்க. ஒண்ணு பேசிக் கொள்றாங்க, இல்ல பேசாம கொள்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உறவா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நம்ம தைரியமா கேட்கலாம் அவங்க கிட்ட. "உங்க அம்மாவால உங்களுக்கு அதிக மன உளைச்சல் குடுக்குறீங்களா?" அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அவங்க ரொம்ப சர்ப்ரைசிங்கா, "ஆமா சார். இதுவரைக்கும் யாரும் இப்படி கேட்டதில்ல. எப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு ரொம்ப வியந்து கேட்பாங்க. புலம்ப ஆரம்பிப்பாங்க. வரக்கூடிய ஒரு நபர்கிட்ட, "உங்க தாயார் தான் உங்களுக்கு பிரச்சனைய குடுக்குறாங்களா?" அப்படின்னு நம்ம கேட்கணும்னா, அப்ப அந்த ஜோதிடத்தின் மீது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாண்டித்தியம் இருக்கணும். ஜோதிடம் யாரையுமே விட்டு வைக்காது. ஒரு உறவு அந்த ஜாதகருக்கு என்னவா இருக்கு அப்படின்றத காட்டிக் குடுத்துரும். அப்போ அந்த சிக்கல்ல இருந்து அந்த ஜாதகர் எப்படி வெளியில வர முடியும்? அந்த உறவோடு மீண்டும் எப்படி ஒரு இணக்கமா பயணிக்க முடியும்? அப்படிங்கிறதுக்கான தீர்வும் அவருடைய சுய ஜாதகத்துல தான் இருக்கும். இது அம்மா, அப்பாக்குன்னு மட்டும் இல்லாம, எல்லா உறவுகளும் ஒரு கிரகத்த குறிக்கும். அந்த கிரகம் எந்த கிரகங்களோட சேருது? அதன் மூலமா அந்த உறவு அந்த ஜாதகருக்கு என்ன மாரியான தாக்கத்த குடுக்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு, அதற்கான தீர்வையும் அவங்களுடைய சுய ஜாதகத்திலிருந்தே நம்ம எடுத்து குடுத்துற முடியும். ஜோதிடம் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். சுகமே சூழ்க.